ஹெல்தி ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு புரோட்டீன் பார் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட சுகர் சேர்த்தாமல் நிறைய ஹெல்தியான விஷயங்கள் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்தியான இந்த புரோட்டீன் பாரை ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ரோல்டு ஓட்ஸ் வேணும். நம்ம ரெகுலராக ஓட்ஸ் கஞ்சி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இதுக்கு வாங்கக்கூடாது. இதுக்கு நம்மளுக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் வேணும். அது இந்த மாதிரி முழுசாக இருக்கும். அந்த புரோட்டீன் பார் பண்ணுறது ஒரு சாப்பர்ல ஒரு கப் அளவுக்கு பாதாம், ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்ல குட்டி குட்டி பீசஸா சாப் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்க மிக்சியில போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டியா நம்ம சாப் பண்ணிக்கணும். இந்த பாத்திரத்துல எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் பேன்ல 4 கப் அளவு இந்த ரோல்டு ஓட்ஸ் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி நல்லா கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் இந்த ஓட்ஸை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறுறதுக்காக ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன். இந்த புரோட்டீன் பாரை இன்னும் ஹெல்தியா ஆக்கிறதுக்கு ஒரு கப் அளவு மிக்ஸ்டு சீட்ஸ் எடுத்துக்கிறேன். இது 5-in-1 அப்படின்னு நம்மளுக்கு மிக்ஸ்டாவே கிடைக்குது. இந்த சீட்ஸ் எல்லாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து இந்த ஓட்ஸ்லேயே கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேன்ல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க நட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் முந்திரி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது நல்ல கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இந்த பிளேட்லயே கொட்டிடலாம் ஆறுறதுக்காக. இது கூட வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் ஒன்று சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை தோல் நீக்கி வச்சிருக்கேன். ஒரு 2 கப் அளவு இருக்கும். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப் அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழத்துலையும் உலர்ந்த திராட்சையிலையும் இரும்பு சத்து நிறையா இருக்கு. இது இப்படியே நம்ம பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால அரை கப் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் லிக்விடா இருக்கும், நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் ஆகும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை நம்ம உருக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ் நட்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் இந்த பேரிச்சம்பழ பேஸ்ட்டை சேர்த்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ பார் மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேல நம்ம பட்டர் பேப்பர் விரிச்சு அது மேலே லைட்டாக எண்ணெய் பூசிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் மேலே மிக்ஸ்டு பெர்ரிஸ் சேர்த்துக்கிறேன். 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆயிரும். ஆனால் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கத்தியில் கோடு போட்டுக்கணும். இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். சூப்பராக செட் ஆயிருச்சு. அந்த பேப்பர் அப்படியே உறிஞ்சு வருது. இப்போ லைட்டாக கத்தி வச்சு எடுத்தா போதும். இந்த பார்ஸ் நம்ம தனியாக எடுத்துட முடியும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.